அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த பிறை டிவி நேயர்களே, நமது வாராந்த மனாபிர் இஸ்லாம் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். வழமை போன்று அல்லாஹ்வுடைய கிருபையால் 185 வாரத்தில் உங்களை சந்திக்கிறேன். மக்கா முக்கர்ரமா மஸ்ஜித் ஹராமுடைய ஹுத்பா முதலாவதாக மொழிபெயர்க்கப்படுகிறது. இந்த ஹுத்பா ஷேக் மாஹிர் அல் முஐக்கிடி ஹஃபிதுல்லாஹ். பொதுவாக நாவு, நம்முடைய நாக்கு இருக்கிறது, அது இறை திருப்தியை பெற்றுத் தருவதற்கும் காரணமாக அமையலாம், இம்மை மறுமையிலே நமது நஷ்டத்துக்கும் காரணமாக அமையலாம். நாம் பயன்படுத்துகின்ற முறையில் தான் அது இருக்கிறது என்ற தலைப்பிலே நாவை பற்றி அழகான ஒரு ஹுத்பா நிறுத்திருக்கிறார். ஹம்து ஸலவாத். தக்வாவுடைய விஷயத்துக்கு பின்னால் இஸ்லாமிய சமூகமே, ஒரு மனிதன் கேள்வி கணக்கு கேட்கப்படக்கூடிய அவனுடைய செயல்களில் உள்ளது தான் அவனுடைய நாவு, அந்த பேச்சு, நாவினால் பேசக்கூடிய பேச்சு. கேள்வி கணக்குக்கு ஆளாக்கப்படக்கூடிய, உள்வாங்கப்படக்கூடிய ஒன்று தான் பேச்சு. நலவாக இருந்தால் நல்லது கிடைக்கும், தீயதாக இருந்தால் பாவம், கெடுதி அதுக்கு கூலியாக கிடைக்கும். எனவே ஒரு வார்த்தைக்கு மிக முக்கியத்துவம் இருக்கிறது. அதன் மூலம் ஒரு மனிதன் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற ஒரு இஸ்லாம் அல்லாத மனிதர் சொல்லிவிட்டால் யதார்த்தபூர்வமாக உள்ளத்தில் நம்பி உறுதி முஸ்லீமாகி விடுவார், இஸ்லாத்துக்குள்ளே நுழைந்து விடுவார். அந்த கலிமாவின் மூலம் ஹலால் ஹராத்துக்கு மத்தியிலே பிரிக்கப்படும். ஒரு வார்த்தை தான் ஹலால் ஹராத்துக்கு மத்தியிலே பிரிக்கும். அதன் மூலம் ஒரு மனிதன் ஒரு வார்த்தை பேசுவான், உயர்ந்த அந்தஸ்துகள் அவன் அடைவான், அல்லது மிக கேவலமான நரகப்படுகொலையிலே மிக கீழ் அந்தஸ்தை அவன் அடைவான். உயர்ந்த அந்தஸ்துக்கு அவனுடைய வார்த்தை பேச்சு காரணமாக அமையும். அதே போன்று அவனுடைய பேச்சு அவனை தாழ்த்துவதற்கும் அது காரணமாக அமைந்துவிடும். புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவருடைய சஹீஹான கிரந்தத்தை பதிவு செய்யக்கூடிய ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நிச்சயமாக ஒரு மனிதர் ஒரு வார்த்தையை பேசுவார், அதன் மூலம் அல்லாஹ்வுடைய திருப்தி அடைந்திருப்பார். அல்லாஹ்வுக்கு பிடித்த ஒரு வார்த்தை, அல்லாஹ்வுடைய ரிதுவான், திருப்தி அடையக்கூடிய ஒரு வார்த்தையை பேசுவார். அதை அவர் பெருசாக பொருட்படுத்தியிருக்க மாட்டார், கணக்கெடுக்காமல், பெருசாக மதிக்காமல், அல்லாஹ்வுக்கு பிடித்த, அல்லாஹ்வுடைய திருப்தியை அவருக்கு பெற்றுத்தரக்கூடிய ஒரு வார்த்தையை பேசி விடுவார். அதன் மூலம் அல்லாஹ் பல அந்தஸ்துகளை அவர் உயர்த்துவான், அவருக்கு அல்லாஹ் உயர்த்துவான். ஒரு மனிதர் அல்லாஹ்வுடைய கோபத்துக்கு காரணமான ஒரு வார்த்தையை பேசிவிடுவார், அவரும் அந்த வார்த்தையை கணக்கெடுக்காமல் பேசிவிடுவார், ஏதோ சிம்பிளாக நினைத்து பேசிவிடுவார், ஆனால் அதன் மூலம் நரக படுகொலையிலே அவர் விடுவார் என்ற ஹதீஸை சொல்லிவிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த கலிமா தொய்யிபா, அந்த தூய்மையான மனமான அந்த கலிமா என்று சொல்லக்கூடிய அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமாவை சிறப்பை அல்லாஹ் தெளிவுபடுத்தும் பொழுது இறைவனின் பக்கம் அந்த கலிமா உயர்ந்து செல்கிறது, மேலோங்கி செல்கிறது. ஃபாத்திர் 10வது வசனம். அதேபோன்று அல்லாஹ்வின் பக்கம் உயர்ந்து மேலோங்கி ஏறிச் செல்கின்ற ஒன்று அல்லாஹ்வுக்கு விருப்பமானதாகத்தான் இருக்கும், அல்லாஹ் திருப்தி கொள்ளக்கூடிய விடயமாகத்தான் இருக்கும். எனவே கிதாப், குர்ஆன், ஹதீஸுடைய ஏராளமான சான்றுகள் பொதுவாக இந்த விடயத்துக்காக வேண்டி அல்லாஹ் ரசூல் வாயிலாக வந்திருக்கிறது. எந்தன்னு சொன்னால், எப்பொழுதுமே தான் பேசுகின்ற வார்த்தை பிரயோகங்கள், வசனங்களை, சொற்களை நிதானமாக சிந்தித்து யோசித்து அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான், அல்லாஹ் கேட்டுக்கொண்டிருக்கிறான் என்ற சிந்தனையோடு பேச வேண்டும் என்பதை தூண்டி பல குர்ஆன் வசனங்களும் பல ஹதீஸ்களும் இருக்கின்றன. எனவே அல்லாஹ்வுடைய அடியார்களே, உங்களுடைய பேச்சின் மூலம் அல்லாஹ்வுடைய திருப்தியை நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள். நல்ல வார்த்தையின் மூலம், மனமான வார்த்தையின் மூலம், பரிசுத்தமான கலிமாக்கள் மூலம் ஒரு மனிதர் நரகத்திலிருந்தே தூரமாக்கப்படுவார், சொர்க்கத்தில் நுழைந்து ஈடேற்றம் பெறுவார், ஜெயம் பெறுவார். யார் நரகத்திலிருந்து தூரமாக்கப்பட்டு சொர்க்கத்தில் நுழைக்கப்படுவாரோ அவர்தான் ஜெயசீலர். துனியாவுடைய வாழ்க்கை என்பது ஏமாற்றக்கூடிய இன்பம் என்ற ஆயத்தை ஆல் இம்ரான் 185வது வசனத்தை ஓதிவிட்டு புகாரி வ முஸ்லிம் ரஹிமஹுல்லாவுடைய கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹி சொன்னார்கள், உங்களில் ஒருவர், அவரோடு அல்லாஹ் எந்த விதமான மொழிபெயர்ப்பாளரும் இல்லாமல் பேசுவான். எந்தெந்த மொழி பேசக்கூடியவராக இருந்தாலும் அல்லாஹ் கற்றுக் கொடுத்த மொழிகள், எந்த விதமான மொழிபெயர்ப்பாளரும் இல்லாமல் அல்லாஹ் பேசுவான். வலதுபுறம் பார்த்தாலும் தான் முற்படுத்தி செய்த அமல்களை தான் காண்பார், இடதுபுறம் பார்த்தாலும் தான் முற்படுத்தி அனுப்பி வைத்த அமல்களை, நல்லதோ கெட்டதோ அமல்களை பார்ப்பார். அவர் முற்படுத்தியது முன்னால் பின்னால் எல்லாமே, முன்னால் பார்க்கின்ற பொழுதோ அவர் முகத்துக்கு முன்னால் நரகத்தை பார்ப்பார். எனவே நீங்கள் ஒரு ஈத்தம்பலத்துடைய ஒரு கீற்றை, ஒரு ஈத்தம்பலத்தை இரண்டாக பிளந்து அதில் ஒரு துண்டையாவது கொடுத்து நீங்கள் நரகத்தை விட்டு பாதுகாத்து கொள்ளுங்கள், நரகத்தை அஞ்சி ஒதுங்கி அதிலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்ளுங்கள். அப்படி உங்களுக்கு ஈத்தம்பலத்துண்டையாவது ஒரு கீற்றையாவது கொடுக்க வசதி இல்லை என்றிருந்தால் ஃபபி கலிமத்தின் தொய்யிபா, நல்ல அழகான பரிசுத்தமான தூய வார்த்தைகள் பேசுவதன் மூலம் நரகத்திலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்ளுங்கள்.
பாருங்கள், அது ஈத்தம்பழத்தை சதக்கா செய்வதற்கு அடுத்த கட்டமாக நல்ல வார்த்தை, தூய்மையான வார்த்தை, நல்ல அழகான வார்த்தைக்கு அந்த ஹதீஸில் இடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஈமானிய சகோதரர்களை பொதுவாக தடுக்கப்பட்ட விடயங்களை விட்டும் நம்முடைய நாவை பாதுகாப்பு இருக்கிறதை ஈடேற்றத்தின் பக்கம் நம்ம இட்டு செல்லக்கூடிய, அல்லாஹ்வின் திருப்தியை பெற்று தரக்கூடிய ஒரு சிறந்த ஒரு அமல், சொர்க்கத்தின் பக்கமே நம்மளை இட்டு செல்லக்கூடிய ஒரு அமல். திருமிதி ரஹிமவுல்லாவுடைய கருதத்தில் பதிவு செய்யப்பட்டக்கூடிய ஹதீஸ், முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், என்னை நரகத்திலிருந்து தூரமாக்கி சுவர்க்கத்தில் நுழைவிக்கக்கூடிய ஒரு அமலை எனக்கு சொல்லித்தாருங்கள், கற்றுத்தாருங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதுக்கு முன்னால் ஒரு கேள்வியை கேட்டுவிட்டு படித்து கொடுத்தார்கள். அதாவது அது அனைத்தையும் உள்ளடக்கக்கூடிய பல விஷயங்களை சொல்லிவிட்டு, எல்லா நல்லமல்களையும் ஒன்றை நான் உங்களுக்கு சொல்லி தரட்டுமா, தஸ்பீஹாத் திக்ருடைய சிறப்புகளை சொல்லிவிட்டு உங்களுக்கு எல்லா விடயங்களையும் பொதிந்த ஆல் இன் ஒன்னு சொல்லுவோமே, சகல விடயங்களையும் உள்ளடக்கிய ஒரு விடயத்தை படித்து தரவா என்று சொல்லி கேட்டுவிட்டு, ஆமியார சொல்லலா கட்டாயம் என்னை கட்டுத்தாருங்கள் என்று முஆத் ரலியல்லாஹு அன்ஹு கூற, முஆத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், என்னுடைய நாவை பிடித்தார்கள். நபி அவர்கள் என்னுடைய நாக்கை பிடித்து, இதை உன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக்கொள், இதை உன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக்கொண்டு 2 தடவை சொன்னார்கள். யா ரசூலல்லாஹ், யா நபி அல்லாஹ், நாங்கள் பேசுகின்ற பேச்சை வைத்து குற்றம் பிடிக்கப்படுவோமா, தண்டிக்கப்படுவோமா என்று நான் கேட்டேன். அது சொல்ல ஆச்சரியமான ஒரு வார்த்தை, ஆச்சரிய குறிக்கு சொல்வது. அந்த வார்த்தையுடைய அர்த்தம் என்ன ஆச்சரியம், என்ன அதிசயம், என்னப்பா நீ அப்பாவித்தனமாக பேசுகிறாய், இது தெரியாதா? அதாவது நரகத்திலே மக்கள் முகங்குப்புற தூக்கி வீசப்படுவது அவர்களுடைய நாவுகளின் விளைவுகளினால் தான் என்பது உங்களுக்கு தெரியாதா? அதாவது நாவுகளினால் ஏற்பட்ட விளைவுகள் தான் மக்களை அதிகமாக நரகத்திலே தூக்கி முகங்குப்புற தள்ளும், வீசும் என்பது உங்களுக்கு தெரியாதா? எத்தனை மனிதர்கள் சிந்திக்காமல், யோசிக்காமல், முன்பின் சிந்திக்காமல் பேசிவிடுகிறார்கள். சில வார்த்தைகளை எந்த விதமான தூர நோக்கம் இல்லாமல் சிந்திக்காமல் பேசிவிடுகிறார்கள். அது அவருடைய நஷ்டத்துக்கும் அழிவுக்கும் காரணமாக அமைகிறது. அவர் அந்த வார்த்தையினாலேயே நரகத்தில் நுழைகிறார். அது எந்த அளவு நரகம் விசாலமானது, மேற்குக்கும் கிழக்குக்கும் மத்தியில் உள்ள அளவு விசாலமான நரகத்துக்குள் நுழைகிறார். அந்த அளவு தூர நரகத்தில் வீசப்படுகிறார். புத்திசாலி யார் தெரியுமா? அவர் தன்னுடைய நாவை அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்காண்டு கண்காணிப்போடு, சிந்தனையோடு, என்னுடைய வார்த்தை ஒவ்வொன்றும் கேள்விகளை கேட்கப்படும், எழுதப்படும், பதியப்படும் என்ற யோசித்து பேசுவார். எப்பொழுதுமே பொய் சாட்சியை சொல்லுவதை நாவை பாதுகாப்பார், கோல் மூட்டுவதை விட்டு பாதுகாப்பார், அஃபாண்டம் சுமத்துவதை விட்டு பாதுகாப்பார், புறம் பேசுவதை விட்டு பாதுகாப்பார், பொய்யை விட்டு பாதுகாப்பார், மக்களை அற்பமாக ஏளனமாக பேசுவதை விட்டு பாதுகாப்பார், மக்களை பரிகாசம் செய்வதை விட்டு பாதுகாப்பார், மக்களுக்கு எப்பொழுதும் அந்த நையாண்டி பண்ணுவதை விட்டு பாதுகாப்பார். இப்படியான பாவங்கள், இது போன்ற பாவங்கள்லேருந்து எப்பொழுதுமே புத்திசாலி நாக்கை அடக்கி வாசிப்பார். தபூக்குடைய போரின் பொழுது சில மனிதர்கள் நபியர்களோடு சேர்ந்து வெளியாயினார்கள். சில வசனங்களை பேசினார்கள். அதன் மூலம் அவருடைய நாவுகள் சருகிவிட்டன, தவறான வழியிலே பேசிவிட்டார்கள். அதாவது சஹாபாக்கள், நபியோடு நெருங்கி இருக்கக்கூடிய அந்த குர்ஆனில் தேர்ச்சி பெற்ற சஹாபாக்கள், குர்ராக்கள், இப்படியான சஹாபாக்களை பற்றி நாங்கள் எங்களுடைய இந்த குர்ராக்கள், காரிகளை விட மிக வயிற்றை நிறைக்கின்ற ஆசை உள்ளவர்களாக, பொய் பேசக்கூடியவர்களாக, மிக போரின் பொழுது கோழைத்தனமானவர்களாக யாரையும் காணவில்லை என்று சொன்னார்கள். இல்லாத ஒன்றை சொன்னார்கள், வயிறு நிறைக்கின்ற ஆசை, பேசினால் பொய். அதே போன்று போரின் போது கோழைத்தனமாக பயந்து நடப்பது, இப்படியான 3 தன்மைகள் உள்ளவர்களே நம்முடைய காரிகளை, குர்ராக்களை விட நாங்கள் யாரையும் காணும். அதாவது நபியவர்களை சஹாபாக்களை தான் பொதுவாக நாடித்துள்ளார்கள். இமானில் பலகீனமானவர்கள். நபியவர்கள் பதில் சொல்ல முன்னால் அல்லாஹ் வானத்திலிருந்து வகை இறக்கினான். அந்த கெட்ட வார்த்தைகளை, வசனங்களை அல்லாஹ் நபியவர்களுக்கு அறிவித்து அந்த விடயங்களை அவர்களுக்குள் பேசிக்கொண்டதை அல்லாஹ் அறிவித்து விட்டான். அதாவது நீங்கள் அவர்களிடம் கேட்டால் அவர் சொன்ன, நாங்கள் சும்மா ஜோக்குக்கு, விளையாட்டுக்கு பேசுகிறோம், சும்மா நாங்கள் டைம் பாஸுக்கு பேசுகிறோம், பொழுதுபோக்குக்கு பேசுகிறோம், நஹூது நல்ல ஜோக்குக்கு, விளையாட்டுக்கு பேசினோம் என்று சொல்கிறார்கள். இப்போ நீங்கள் கேளுங்கள் நபி அவர்களிடம், அல்லாவுடனும், அல்லாவுடைய அத்தாட்சி, அல்லாவுடைய ரசூல் ஆயாத்துகள், அல்லாவுடைய வசனங்கள், அல்லாவுடைய ரசூலுடனே நீங்கள் விளையாடுகிறீர்கள், அதையே நீங்கள் ஏளனமாக பேசுகிறீர்கள், அப்படியான விடயங்களுக்கு நீங்கள் பரிகாசம் செய்கிறீர்கள் என்று கேளுங்கள். நீங்கள் தங்கடம் கூற வேண்டாம். நீங்கள் ஈமான் கொண்டதுக்கு பிறகு இந்த வார்த்தைகள் மூலம் குஃபர், நிராகரிப்புக்கு போய்விட்டீர்கள். எனவே நீங்கள் மதம் மாறுகின்ற, இஸ்லாத்தை விட்டு வெளியேறுகின்ற அளவுக்கு பாரதூரமான வார்த்தைகள் தான் இவை. நபியவர்களையும், நபியவர்களுக்கு இறங்கிய குர்ஆன் வசனங்கள், அதை பின்பற்றக்கூடிய சஹாபாக்களை ஏளனமாக பேசுவது, அந்த வார்த்தைகளுடைய அபாயத்தை,
அல்லாஹ் இந்த சூரத் தௌபா 65 66 வசனங்கள் மூலம் அல்லாஹ் தெளிவுபடுத்தினான். எனவே அந்த கூட்டம் வந்து தங்களிடம் சொன்னார்கள், யார் சொன்ன நாங்கள் இப்படி சும்மா அந்த பிரயாணத்துடைய கஷ்டம் களைப்பு விளங்காமல் இருக்க டைம் பாஸுக்கு தான் பொழுதுபோக்குக்கு தான் நேரத்தை கடந்து தான் பேசினோம் என்று சொல்லப்பட்டு நபி அவர்கள் எதுவும் அவர்களுக்கு அனுமதி கொடுக்கவில்லை, அவருடைய தங்கடங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. அல்லாஹ் சொன்னதை சொன்னார்கள் நபி அவர்கள். அல்லாஹ் என்ன சொன்னான்? அல்லாஹ்வுடைய அத்தாட்சி, அல்லாஹ்வுடைய ரசூல், அல்லாஹ்வுடைய வசனங்கள், இப்படியான விடயங்களையா நீங்கள் அல்லாஹ்வுடைய குர்ஆன் வசனங்கள், ரசூல் இவர்களோட நீங்கள் பரிகாசம் செய்கிறீர்கள்? கேளுங்கள், நீங்கள் ஈமான் கொண்ட பிறகு காபிராகி விட்டீர்கள், இந்த நிராகரிப்புக்கு சென்று விட்டீர்கள், நீங்கள் தங்கடம் கூற வேண்டாம் என்று நபி அவர்கள் ஓதிக்கொண்டே இருந்தார்கள் என்று சொல்லி முதலாவது ஹுத்பாவை 2 குர்ஆன் வசனங்கள் முடிக்கிறார்கள். அதாவது எந்த அளவுன்னு சொன்னால் அல்லாஹ் இந்த வார்த்தைக்கு கொடுத்திருக்கக்கூடிய மதிப்பு, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்ல வார்த்தைக்கு கலிமா தொய்யிபா, நல்ல அழகான நல்ல மிருதுவான அழகான கருத்துள்ள மக்களுக்கு பிரயோசனமான மக்களை மனதை குளிரூட்டக்கூடிய இப்படி நல்ல வார்த்தைகளுக்கு உதாரணம் சொல்லுகிறோம். ஒரு நல்ல மரத்துக்கு உதாரணம், அதனுடைய வேர் நல்ல ஆழ பதிந்திருக்கிறது, நல்ல வேர் பிடித்த மரம், அதனுடைய கிளைகள் எல்லாம் ஆகாயத்திலே வான் நோக்கி வளர்ந்திருக்கின்றன. அதனுடைய அறுவடையை ஒவ்வொரு உரிய சந்தர்ப்பத்திலே உரிய நேரத்திலே அவருடைய அறுவடைகளை கனிகளை அது கொடுக்கும், அல்லாஹ்வுடைய இறைவனுடைய நாட்டப்படி. அல்லாஹ் இப்படியான உதாரணங்களை மக்களுக்கு சொல்வது மக்கள் சிந்தித்து புத்துணர்ச்சி பெறுவதற்காக வேண்டி. தீய வார்த்தை, அசிங்கமான வார்த்தை, தூசண வார்த்தை, கெட்ட வார்த்தை, நயவஞ்சக வார்த்தை, கோல் முட்டக்கூடிய, புறம் பேசக்கூடிய, பரிகாசம் செய்யக்கூடிய, மற்றவர்கள் நெய்யப்படைக்கக்கூடிய, மற்றவர்களை கேவலப்படுத்தக்கூடிய, மற்றவர்களை ஹிண்ட் அடிக்கக்கூடிய இப்படியான வார்த்தைகளுக்கு உதாரணம் தீய ஒரு கெட்ட மரம் போன்றும். அந்த கெட்ட மரம் வேரோடு பிடுங்கி வீசப்பட்டிருக்கிறது பூமிக்கு மேலால். அதுக்கு ஒரு உறுதிப்பாடு கிடையாது, நிலையான போக்கு கிடையாது, உறுதிப்பாடு கிடையாது என்று சொல்லி அதை போயிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஈமான்தாரிகளை மூமின்களுக்கு உறுதியான வார்த்தையை கொண்டு லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற இப்படியான கலிமாவை கொண்டு உறுதிப்படுத்துவான். உலகத்திலும் தான் மறுமையிலும் தான். அல்லாஹ் அநியாயக்காரர்களுக்கு வழி தவறச் செய்வான், அல்லாஹ் நாடியதை செய்வான் என்ற இப்ராஹிம் 24 அதாவது 2 ஆயத்துகளில் 24 வரைக்கும் 27வது ஆயத்து வரைக்கும் போது பரக்கத்துக்காக துஆ செய்து இஸ்திக்பார் மாதிரி தூண்டி முதலாவது ஹுத்பாவை முடித்துவிட்டு 2வது ஹுத்பாவை ஹம்து ஸலவாத் தக்வா வசனத்துக்கு பின்னால் முஸ்லீம்களே மூமின்களே பொதுவாக ஒவ்வொரு மனிதன் மொழியக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் எழுதப்படுகிறது. அவருடைய நாவு கியாமத் நாளில் அவனுக்கு சார்பாகவோ எதிராகவோ சாதகமாகவோ பாதகமாகவோ சாட்சி சொல்லும். அன்றைய நாள் அவருடைய நாவுகள், அவர் கைகள், கரங்கள், அவருடைய கால்கள் எல்லாமே அவர்கள் செய்து கொண்டிருந்த செயல்களை, கையால் செய்த செயல்களை, நாவால் பேசிய பேச்சு சம்பந்தமான பாவங்களை, நல்லதோ கெட்டதோ சாட்சி சொல்லும். அவருடைய கால்கள் சாட்சி சொல்லும். அலைஹிம் என்று சொல்லும் பொழுது எதிரான சாட்சிகள், தவறான பேச்சுக்களுக்கு எதிராக நாவுகள் சாட்சி சொல்லும். அவர் செய்து கொண்டிருந்த அனைத்து 124வது வசனம். எனவே நாவுக்கு இந்த அளவு ஒரு ஸ்தானம் இருக்கிறது, பயங்கரமான ஒரு கட்டம், ஒரு மதிப்பு இருக்கிறது. அதனால எனவே நாங்கள் அதை பொதுவாக கியாமத்து நாளிலே அது அந்த நாவை நாங்கள் இங்கு அடக்கி வாசிப்பது, கட்டுப்படுத்தி பேசுவது கியாமத்து நாளில் ஈடேற்றம் பெறுவதற்கு காரணமாக அமையும். திருமிதி ரஹிமத்துல்லாஹ்வுடைய கிதாபில் பதிவு சொல்ற ஹதீஸ் உக்பத் இப்னு ஆமிர் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ் ஈடேற்றம் அடைவது எப்படி, ஈடேற்றம் அடைவது எப்படி என்ன சொன்னார்கள்? ஈடேற்றம் பெறுவதற்கு நபி அவர்கள் சொன்ன பதில், உடைய நாவை உடைய கட்டுப்பாட்டில் வைத்துக்கொள், நாக்கை கட்டுப்படுத்திக்கொள். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு நம்மை தூண்டியிருக்கிறார்கள்? நாவை பக்குவமாக பயன்படுத்துங்கள், அதை மக்களுக்கு ஏசுவது, திட்டுவது, சபிப்பதை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள். முஸ்லீம்கள் சிறந்தவர், பிற முஸ்லீம்கள் இவருடைய சொல்லால் செயலால், பேச்சாலும் செயலால் நடவடிக்கைகளாலும் எந்த சங்கடத்தை தொந்தரவுக்கும் ஆளாகாமல் நிம்மதியாக இருக்கக்கூடியவர்கள். இவருடைய சொல் செயலை தீங்கை விட்டு மக்கள் ஈடேற்றமாக நிம்மதியாக இருந்தால் இவர்தான் முஸ்லீம். எனவே அதுக்கு பதிலாக சொர்க்கத்தை, யார் நாவையும் மர்மஸ்தானத்தையும் ஹராம்களை விட்டு பாதுகாப்பார் அவர்களுக்கு சொர்க்கத்தை தருவதாக நபி அவர்கள் உத்தரவாதம் அளித்திருக்கிறார்கள். அதே நேரம் நல்ல வார்த்தை, அழகான வார்த்தைகள் சதகா, தர்மமாக அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது, தர்மமாக கணிக்கப்பட்டிருக்கிறது. நல்ல வார்த்தைகளில் உள்ளவைகள் தான் உலகத்தை படைத்தாளர்களை இறைச்சான திக்ர் செய்வது, அல்லாவை புகழ்வது, அது மீசான் நன்மை நிற்கப்படக்கூடிய அந்த தராசியை நிறைக்கும். சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் என்ற 2 வார்த்தைகளும் வானம் பூமிக்கு மத்தியில் உள்ள இடங்களை நிறைக்கும். அதே போன்று அல்ஹம்துலில்லாஹ் என்ற வார்த்தை தனியாக மீசானை நிறைக்கும். சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் வானம் பூமி இடைப்பட்ட வார்த்தையை நிறைக்கும். அந்த அளவுக்கு அந்த வார்த்தைகளுடைய பெருமானம், பெருமதி. புகாரி முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ்வுடைய ரிவாயத், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 2 நாவுக்கு மொழிவதற்கு இலகுவான 2 வார்த்தைகள், மீசானிலே மிக சுமை ஏற்படுத்தக்கூடிய, மீசானின் எடையை கூட்டக்கூடிய, அமல்கள் இருக்கக்கூடிய தராசியை பாரமாக்கக்கூடிய, ரஹ்மானுக்கு அளவற்ற அருளானுக்கு மிக உவப்புக்குரிய 2 வார்த்தைகள் இருக்கின்றன. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அதீம் என்ற அந்த தஸ்பீஹ். இப்னுல் கையம் ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள்,
ஒரு மனிதர் கியாமத் நாளிலே மலை போன்று அமல்களை கொண்டு வந்து குவிப்பார். ஆனால் அவருடைய நாவு அந்த அமல்களை எல்லாம் தகர்த்த நிலைமையிலே தான் சந்திப்பார். அந்த அமல்கள் மலை போன்ற அமல்களை குவித்திருப்பார். நாவால் செய்த பாவங்கள்னால், பேச்சு சம்பந்தப்பட்ட தவறு பாவங்கள்னால் முழு நன்மைகளும் அந்த கூலிகளும் அப்படியே தகர்ந்து அழிந்து போயிருக்கும், சுக்குநூறாக இருக்கும். எனவே அதே போன்று சில மனிதர் சில மலை போன்று பாவங்களை கொண்டு வருவார். அதனுடைய நாவு திக்கர்களை திளைத்து ஏதோ அமைப்பில் வாழ்ந்ததினால் அவருடைய பாவங்களை அந்த நாவினால் செய்யப்பட்ட திக்கர்கள் தகத்தவராக பாக்கியமுள்ளவராகவும் மறுமையிலே அவருடைய நிலைமை அப்படி இருக்கும் என்று சொல்லி சலவாத் சொல்லுகின்ற ஆயத்தொகை சலவாத் சொல்லி நீண்ட துஆ பிரார்த்தனையோடு ஹத்தீப் மாஹிர் மொய்கில் ஹபிதுல்லாஹ் தன்னுடைய ஹுத்பாவுக்கு முட்டு விளைக்கிறார்கள். விளம்பர இடைவெளி தொடர்ந்து மதீனா முனவ்வராவுடைய ஹுத்பாவின் மொழிபெயர்ப்பை இன்ஷா அல்லாஹ் நாம் பார்க்கலாம்.